மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்ப கூடாது, எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கத்துக் கொடுப்பாங்க. இதுல திரு உதயநிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய அனைத்து கொள்கைகளையும் குப்பையில தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராக கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். பழனிசாமி தான் இதான டீல் அவங்களுக்கு. பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குங்க, நாங்க திமுக வழியில இருந்து சப்போர்ட் பண்றோம். காரணம் ஒண்ணுதான், திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது. இதற்கு கவர்னர் ஹெல்ப் இருக்கும், கவர்னரோட மறைமுக ஹெல்ப் இருக்கும். ஏன்டா கனெக்டிங் கால் போட்டது டெல்லியில, அதனாலதான் கலக்கலச்சது. இது எல்லாத்தையும் என்னடா நாங்க எல்லாத்தையும் வெளியில சொன்னோம்னா தப்பா இருக்குமே சொல்லிட்டு தான் நாங்க பேசாம இருந்தோம். எங்களை பொறுத்த மட்டும் முதல்ல திரு பேபி அவர்கள் சொன்னாரு டெல்லியில என்னன்னா அதிமுகவும் திமுகவும் பேசுதுன்னு. அதுக்கடுத்து அண்ணன் திருமா சொன்னாரு, அதுக்கடுத்து சண்முகம் சொன்னாரு, அதுக்கடுத்து கடைசியா ஐயோமலுடைய தலைவர் திரு காதர் அவர்களும் சொல்லிட்டாங்க. அதனால இது ஃபுல்லா